சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பாவக்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 200 கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 4 பாவக்காய் மொத்தமாக வாங்கிட்டு வந்ததுனால நான் பாதியை குழம்பு செஞ்சுட்டு பாதி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது பழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஊறுகாய் போட்டுடலான்னு அரிஞ்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ காலையில் பிரட்டி வச்சோன்னா நம்ம சாயங்காலமாக ஊறுகாய் போட்டால் நல்ல உப்பெல்லாம் ஊறி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நைட்டில் கட் பண்ணி வச்சுட்டு இது காலையில் நான் ஊறுகாய் போட போகிறேன். பார்த்திங்கன்னா இதில் உள்ள நீரெல்லாம் அந்த கசப்பெல்லாம் இறங்கி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து அந்த ஜூஸ் வந்து இறங்கி இருக்கும். நம்ம அந்த ஜூஸு தேவைன்னா நம்ம எடுத்துக்கிடலாம், வேண்டான்னா நம்ம தூர ஊற்றிடலாம். பார்த்திங்களா, அது வந்து இதில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கி இருக்குது. உப்பு போட்டு வச்சதுனால அந்த கசப்பெல்லாம் கீழே இறங்கிருச்சு. இதை வந்து நாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஊறுகாய் போட்டுக்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். நான் வந்து அந்த தண்ணியை வந்து தூர ஊற்ற மாட்டேன். எங்களுக்கு வந்து கசப்பு பிடிக்குங்கிறதுனால அந்த எசன்ஸை வந்து இதிலே ஊற்றிட்டு ஊறுகாய் போட்டுருவேன். உங்களுக்கு இப்போ கசப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. இப்போது நம்ம அந்த பாவக்காய் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி பாருங்கள் இருக்குது, அதோட ஜூஸ் தான் அது. இப்போது நம்ம பாவக்காய் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிவப்பு கலரில் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வதங்கட்டும். பாவக்காய் இருந்தால் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கட்டும் நினச்சோன்னா அது பழுத்து போயிடும். அந்த மாதிரி தான் இது பழுக்கிற மாதிரி ஆனதுக்கப்புறமா சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இது ஊறுகாய் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பச்சை இது இந்த மாதிரி பாவக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான வேலை தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த பருவத்தில் வந்து நாம் எடுத்துக்கிறணும். எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பாவக்காவையும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி மண்சட்டி வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மண்சட்டி வந்து நம்ம அந்த மாதிரி பழக்கிட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். அதில் வீடியோவில் சொன்னேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மண்சட்டி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போது ரெண்டாவது மீதி இருந்ததையும் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதில் வந்து உப்பு சேர்ந்து இருக்கிறதுனால கசப்பு இருக்காது, கசப்பெல்லாம் போயிருக்கும். இதை எடுத்துட்டு இப்போ வந்து மசாலா பொடி போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, கடுகு இதெல்லாம் போடணும்னு நினச்சி இதெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். கடுகு, இஞ்சி, பூண்டு எதுவுமே நான் போட போகிறதில்ல. இது வந்து சும்மா 2-3 நாளைக்கு தான் இருக்கும். அதனால சும்மா அப்படியே இப்போ பெரட்டின மாதிரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் செய்கிறேன். நீங்கள் அதிகமாக போட்டாலும் சரி, கம்மியாக போட்டாலும் சரி, கடுகு, இஞ்சி, பூண்டு போட்டு அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியெல்லாம் போட்டு செஞ்சுக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வந்து காயப்பொடி 1/2 டீஸ்பூனு, வெந்தயப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இது கசப்பு, அதனால் கம்மியாக தான் வெந்தயப்பொடி போட்டிருக்கேன். அதனால் 2 சைஸ் தூள் போட்டிருக்கேன். போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஜூஸை வந்து அதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஜூஸ் ஊற்ற வேண்டாம், அது கசப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க காயை போட்டு அதே அப்படியே பிரட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க. புளிப்புக்காக கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க. இல்லை இது கம்மியான காய்ங்கிறதுனால புளி கூட ஊற்றிக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டு விருப்பத்தை பொறுத்து. நான் பார்த்திங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிறேன்.
வினிகர் ஊற்றி அதை நல்லா பிரட்டி விட்டு கொதித்ததுக்கப்புறமா காயை போட்டு நல்லா அந்த மசாலையில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டு இறக்கி வச்சிட்டோன்னா அப்படியே கெட்டு போகாது. இது இருந்து ஊறுறது வரைக்கும் எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு காய் இருந்தால் கூட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சாப்பிடாதவங்க கூட, இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.